வாக்குத்தத்தம் என்று சொல்வது தேவன் நமக்கு செய்வது. தேவன் நமக்கு என்ன செய்ய போகிறாரோ அதுதான் வாக்குத்தத்தம். பொதுவாக தேவன் நிபந்தனையோடு கூட வாக்குத்தத்தங்களை கொடுப்பது வழக்கம். நீங்க இதை செய்யும் போது நான் இதை நிறைவேற்றுவேன். வாக்குத்தத்தம் என்று சொன்னால் தேவன் நமக்கு செய்ய போகிற காரியம். அப்போ இந்த வாக்குத்தத்தம் ஏன் மிக மிக முக்கியம் ஒவ்வொரு மாதம் என்று சொல்லி நாம பார்த்தா, ஏன் முக்கியம்னா அந்த வாக்கை நாங்கள் பிடித்து கொண்டு அந்த மாதம் முழுவதும் நாம் முன்னோக்கி தைரியமாய் நாம் போக முடியும். ஹல்லேலூயா. ஒரு வாக்குத்தத்தத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு அதை நாங்க முன்னோக்கி நாம போக முடியும். சரி, வாக்குத்தத்தம்னா என்ன? வாக்கு அப்படின்னு சொல்றீங்க, என்னது? கர்த்தருடைய ஒரு வார்த்தை, கர்த்தருடைய ஒரு வாக்கு. கர்த்தர் நமக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுக்கிறாரு, இதை நான் உன் வாழ்க்கையில நான் செய்ய போகிறேன், இந்த வார்த்தையின்படி நான் நடத்த போகிறேன் என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு வார்த்தை தான் வாக்குத்தத்தம். அப்போ அந்த வாக்குத்தத்தத்துல அநேக நேரங்கள் நிபந்தனை இருக்கும். இதை நீங்க செய்யும் போது நான் இப்படி செய்வேன், அப்படி நிபந்தனையோடு கூட வாக்குத்தத்தங்கள் இருக்கும்.